ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் Mania Thamizhan சேனல். ஓகே, நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட 100 வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ எல்லா வீடியோஸும் ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனல் எதை பேஸ் பண்ணினா ஆன்லைன் ஏர்னிங், அதுக்கப்புறம் ஆன்லைனில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுக்கு சில கோர்சஸ், நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக சில கோர்சஸ், அந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம். அப்பப்போ பர்சனல் டெவலப்மெண்ட்டு, பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸும் போடுவோம். ஓகேவா, இதுதான் நம்ம சேனலோட கண்டென்ட். ஓகேங்களா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் எதை பற்றி போட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ் பற்றி போட்டோம். ஸோ நான் ஓகே அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்குது, அதை எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு நான் சொல்லான்ட்டு இருந்தேன். பட் எனக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம், பிகாஸ் நான் சும்மா கிரியேட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு நான் போட்டுருவேன். பட் அதில் ஏர்னிங் வராட்டி நீங்கள் என்ன தான் குறை சொல்லுவீங்க, இவன் போய் சொல்கிறான் அப்படின்ட்டு. ஸோ அதான் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் அதில் ஏர்னிங் எடுக்க முடியுதா அப்படின்ட்டு ஒரு 1 or 2 months ட்ரை பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் நான் முன்னாடியே ஒரு 3 to 4 months முன்னாடியே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ இருந்து இந்த டேல இருந்து நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 months டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் வரும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நீங்கள் இனியும் பிஸ்னஸ் Mania Thamizhan சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏன் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். பிகாஸ் அதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இல்லை வாட்டெவர் உங்கள் பிளாகாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும், இல்லை நீங்கள் வெப்சைட் வச்சுருக்க மாதிரி இருந்தாலும் ப்ரமோஷனுக்கு ஷேர் பண்ண தேவையில்ல. ஆர்கானிக்காக உங்களுக்கு எப்படி கொண்டு வரணும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா, ஸோ அதனால தான் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதான் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் டெய்லியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் 1 or 2 months வரப்போகுது. ஸோ இடையில ஏதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதுக்கும் நான் வீடியோ போடுவேன். நெக்ஸ்ட் வீக் சண்டே லைவ் வரக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் த லைவ். அந்த லைவ் வரதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போடுறேன், பாருங்க. லைவ்ல உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் கேட்கணுமோ, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ லைவ்ல நீங்க கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்றேன். பிகாஸ் நான் இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க, கமெண்ட்லயும் கேட்குறீங்க. பட் அதுக்கு என்னால் ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. நான் ஒரு மாதிரி கன்வே பண்றது, நீங்க அது ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறதுமா கொஞ்சம் ஓகேவா. ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த லைவ் நான் வரதே. ஓகே, இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் பற்றி போவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதை சொல்லிடுறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்கன்னா அதை எப்படி மக்கள் பார்வைக்கு கொண்டு போகிறது, அது அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபுல்லாக எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சுல. ஸோ அதனால் டிஜிட்டல் மூலியமாக, டிஜிட்டல் வேர்ல்டு மூலியமாக எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, அதில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதுதான் இந்த மொத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட ப்ராடக்டை டிஜிட்டல் சேனல்ஸ் மூலியமா, இமெயில், வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா, வெப்சைட், யூடியூப் வீடியோஸ், இந்த மாதிரி ஃபுல்லா டிஜிட்டலா இருக்கு பாத்தீங்களா, இது மூலியமா கொண்டு போய் சேர்க்கறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சிம்பிளா புரிஞ்சுங்க. நீங்க எந்த இன்டர்வியூல எப்படி யாரு கேட்டாலும் இதை சொல்லுங்க, சிம்பிள். ஓகேவா, டிஜிட்டல் சேனல்ஸ் மூலியமா மக்களுக்கு கொண்டு போய் நம்மளோட ப்ராடக்டை அட்வர்டைஸ் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிருங்க. ஸோ இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த நம்ம கோர்ஸில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. கண்டென்ட் மார்க்கெட்டிங் இருக்குது, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்குது, பெய்ட் மார்க்கெட்டிங் இருக்குது, SEO மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம், பட் ஃபுல்லாக பார்க்க மாட்டோம். பிகாஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எடுத்தோம்னா அதில் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் இருக்குது, யூடியூப் மார்க்கெட்டிங் இருக்குது, இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்கில் அதில் நிறையா இருக்குது. ஃபேஸ்புக் ஆட்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் இருக்குது, ஃபேஸ்புக் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் எதை போகிறேன்னா அது எல்லாமே ஓரளவுக்கு, இப்போ ஒரு 100%னா அதில் 75% நான் கவர் பண்ணிடுவேன். பேலன்ஸ் 25% நான் எப்படி கவர் பண்ணுவேன்னா அதுக்கு தனி செப்பரேட் வீடியோ நான் போடுவேன். இதோட
இதோட merge பண்ணி கொஞ்சம் கம்பேர் பண்ணி நான் போடுவேன். ஸோ அது வந்து எப்படி ஒரு 6 to 7 monthsக்கு அப்புறம் தான் நான் போடுவேன். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எப்படி போகுது, எந்த மாதிரி வியூஸ் போகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டெப்ஸ் எடுத்து மற்ற வீடியோஸ் அதோட ஃபுல் பார்ட்டாக நான் போடுவேன். கொஞ்சம் பொறுமையாக இதை லேர்ன் பண்ணுங்க. இப்போ நான் போகிற இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டாலே ஆல்மோஸ்ட் 75% நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மாஸ்டர் ஆன மாதிரி தான். ஓகேவா? நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு லைட்டாக ஒரு சின்ன நாலேஜ் இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தாலும் இல்லை பிளாக் ஆரம்பித்தாலும் போய் ஷேர் பண்ண தேவையில்லை. ஸோ அவ்வளோதான். ஆர்கானிக்காக உங்களுக்கு எப்படி கொண்டு வரதுன்னு தெரியும். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முடிச்சு நான் போகிற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ லீவ் பண்ணுங்களா, ப்ரோ நான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் தருவேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேட். பட் சும்மா வந்து கமெண்ட் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் நான் முடிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னு கேட்டாலாம் தந்துட முடியாது. நான் சில கொஷின்ஸ்லாம் கேட்பேன். ஐ மீன் என் டீம் சைட்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஷின்ஸுக்கு ஒரு 20 or 10 கொஷின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் PDF ஃபார்மேட்டில் வரும். ஸோ ஓகே, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டேன். கண்டென்ட் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஸோ அந்த மாதிரி என்னென்ன மார்க்கெட்டிங் இருக்கோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன சப் கேட்டகரிஸ் இருக்கோ எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கவலையே வேணாம். உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் அந்த வீடியோவில் டவுட் வந்தால் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். இல்லாட்டி எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். பட் ரொம்ப சீக்கிரமாக ரிப்ளை வரும்னு நினச்சா அது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஸோ அந்த பிஸிலையும் நான் இந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தான் போடுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மனியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.